உலகை உழுக்கும் அளவு போராட்டம் அரசாங்கத்திற்கு எதிராக சுமந்திரனின் அதிரடி அறிவிப்பு. இலங்கையில் திருமணத்திற்கு தயாராகும் இளைய தலைமுறையினருக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. புதிய கூட்டணிக்கு தயாராகும் சஜித் அமல். பாரிய நிதி மோசடியில் சிக்கியுள்ள மஹிந்தவின் முக்கிய சகா. அடுத்த சில நாட்களில் காலநிலையில் ஏற்பட உள்ள மாற்றம். ஈழத்தமிழர்களுக்கு நேர்ந்த கொடூரங்கள், அமெரிக்காவில் இருந்து ஒலித்த குரல். சூறையாடப்படும் தமிழர் காணிகள், அம்பலமாகும் அரசின் கோரமுகம். இந்தியாவுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடாத்த தயாராகும் பாகிஸ்தான். ட்ரம்பிற்கு படுகொலை அச்சுறுத்தல், வெளியான அதிர்ச்சி தகவல். பிரித்தானியாவுடன் சர்வதேச வர்த்தகத்தில் கைகோர்த்த இந்தியா, இலங்கைக்கு பாரிய சவால். இலங்கையர்களுக்கு பிரித்தானியா விதித்த அதிரடி தடை. எதிர்க்கட்சி தலைவரின் அழைப்பின் முக்கிய அரசியல் கலந்துரையாடல் ஒன்றில் கலந்து கொள்ள உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். குறித்த கலந்துரையாடல் இன்று இடம்பெற உள்ளது. நேற்று பிற்பகல் நடைபெற்ற நாடாளுமன்ற விவகார குழு கூட்டத்தை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தலைவர்கள் நியமனம் தொடர்பான கலந்துரையாடல் இன்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் நடைபெறவுள்ள நிலையில் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மன் ஜாபா அபேவர்த்தன உட்பட 2 பேருக்கு எதிராக லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் குறித்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது 2014ஆம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பதவியேற்பின் பின் 2ஆம் ஆண்டு விழாவிற்காக இலங்கை முதலீட்டு சபையின் நிதியை பயன்படுத்தி செய்தித்தாள்களில் விளம்பரங்கள் மூலம் அரசாங்கத்திற்கு 1.7 மில்லியன் ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டதாக கூறப்படும் ஒரு சம்பவத்துடன் தொடர்புடையது என தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சர் லக்ஷ்மன் ஜாபா அபேவர்த்தன மற்றும் இலங்கை முதலீட்டு சபையின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் ஜெயந்த எதிர்சிங்க ஆகியோருக்கு எதிராக வழக்கு தொடர லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. மஹிந்த ராஜபக்ஷவின் 2வது பதவியேற்பு விழாவை கொண்டாடும் விதமாக 2014 நவம்பர் 19ஆம் தேதி 11 செய்தித்தாள்களில் இலங்கை முதலீட்டு சபையின் நிதியை பயன்படுத்தி செய்தித்தாள் துணை பத்திரிகைகளை வெளியிட்டதன் மூலம் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் இழைக்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்பு ஆணையகம் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளது. இந்த வழக்கில் பிரதிவாதிகள் மீது 5 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 15 நபர்கள் சாட்சிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். மேலும் 21 ஆவணங்கள் சாட்சியங்களாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மக்களின் காணி சுவீகரிப்பு வர்த்தமானி மீள பெறப்படுவதை அரசு 28க்கு முன் உறுதி செய்ய வேண்டும் என தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார். அவ்வாறு செய்ய தவறினால் நாட்டை மட்டுமல்ல உலகையே உழுக்கும் அளவு பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்படும் என அவர் அரசாங்கத்தை எச்சரித்துள்ளார். அத்துடன் குறித்த போராட்டத்திற்கு பாதிக்கப்பட்ட மக்களுடன் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என சுமந்திரன் வேண்டுகோள் ஒன்றை விடுத்துள்ளார். யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நேற்று நடாத்திய ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவும் பிரித்தானியாவும் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தில் நுழைவது இலங்கைக்கு பெரும் சவாலை ஏற்படுத்தும் விடயமாக மாறும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையின் சமூக பாதுகாப்பு தொடர்பில் ஆய்வு செய்யும் அமைப்பு ஒன்றினால் குறித்த தகவல் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்கா இலங்கைக்கு எதிராக மிகப்பெரிய வரி விதித்த பின்னணியில் கடந்த மே 6ஆம் தேதி இந்தியாவும் பிரித்தானியாவும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. பிரித்தானியாவானது இலங்கையின் 2வது பெரிய ஏற்றுமதி சந்தையாகும். 2024ஆம் ஆண்டில் பிரித்தானியாவிற்கான நாட்டின் ஏற்றுமதி வருவாய் $903.72 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என கருதப்படுகின்றது. எனவே இலங்கை இந்தியாவை பின்பற்றி ஐக்கிய ராச்சியத்துடன் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தில் ஈடுபடவில்லை என்றால் இலங்கை எதிர்காலத்தில் ஒரு பெரிய சவாலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
வடக்கு மற்றும் கிழக்கில் தற்போது பாரிய பேசுபொருளாக தமிழ் மக்களின் காணி சுவீகரிப்பு விடயம் தலை தூக்கியுள்ளது. கடந்த மார்ச் 28ஆம் தேதி 2430 இலக்க வர்த்தமானி ஒன்று அரசு தரப்பில் இருந்து வெளியிடப்பட்டிருந்தது. குறித்த வர்த்தமானியில் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள காணிகளை தமிழ் மக்கள் உரிமை கோராவிட்டால் அது அரசு காணிகளாக மாற்றப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு யாழில் 3669 ஏக்கர் காணியும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 702 ஏக்கர் காணியும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 515 ஏக்கர் காணியும், மொத்தமாக 5940 ஏக்கர் காணிகள் வடக்கில் சுவீகரிப்பு செய்யப்படுவதாக அந்த வர்த்தமானியில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பில் சட்டத்தரணி சுமந்திரன் விளக்கங்களை வெளியிட்டிருந்ததுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மற்றும் பலதரப்பட்ட தமிழ் அரசியல் தலைமைகள் என அவர்களது கண்டனங்களை வெளியிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தமிழின படுகொலையின் போது இடம்பெற்ற கொடூரங்கள் மீள நிகழாமையை உறுதி செய்ய வேண்டும் என அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் டான் டேவிஸ் தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்கால் தமிழின அழிப்பின் 16வது ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இன்றும் என்றும் நாங்கள் ஈழத்தமிழர்கள் சமூகத்தினர் உயிர் பிழைத்தவர்கள், அவர்களுடைய குடும்பத்தவர்கள் தொடரும் ஒடுக்குமுறைகளை எதிர்கொண்டுள்ளவர்களுடன் ஐக்கியமாக இருக்கின்றோம். இலங்கை அரசாங்கத்திடமிருந்து அவர்கள் தங்கள் துயரங்களுக்கு நீதியை கோரும் வேளை நாங்கள் தமிழ் மக்கள் குறித்தும் அவர்கள் அனுபவித்த விடயங்கள் குறித்தும் கவனம் செலுத்த வேண்டும். அனைவரின் உரிமைகளையும் கௌரவத்தையும் மதிக்கும் அமைதி தீர்வுகளுக்காக நாங்கள் பரப்புரை செய்ய வேண்டும். தமிழின படுகொலையின் போது இடம்பெற்ற அட்டூழியங்கள் மீள நிகழாமையை உறுதி செய்ய வேண்டும். நாங்கள் இனிவரும் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இருப்போம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இளைய தலைமுறையினர் திருமணத்திற்கு முன் தலசீமியா பரிசோதனைகளை மேற்கொள்ளுமாறு சுகாதார மேம்பாட்டு பணியகம் கேட்டுக் கொண்டுள்ளது. ஊடகங்களுக்கு உரையாற்றிய சுகாதார மேம்பாட்டு பணியக அதிகாரியொருவர், உடலில் போதுமான அளவு ஹீமோகுளோபின் இல்லாத இரத்த கோளாறை கண்டறிய கிடைக்கக்கூடிய விவரங்கள் மற்றும் சோதனைகளை சுட்டிக்காட்டியுள்ளார். குடும்பங்கள் மூலம் பரவும் தலசீமியாவை கண்டறிய முழு இரத்த எண்ணிக்கை உதவும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். திருமணத்திற்கு முன்பு இளைஞர்கள் செய்யும் இந்த சோதனைகள் தங்கள் குழந்தைகளுக்கு இரத்த கோளாறினால் பாதிக்கப்படுவதனை தடுக்க உதவும். இதன் காரணமாக இளைய தலைமுறையினர் தலசீமியா பரிசோதனைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்படுகின்றார்கள் என அந்த அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார். காலநிலை மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அடுத்த சில நாட்களில் மழையுடனான வானிலை எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல் மற்றும் வடமாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அடுத்த சில நாட்களில் மழையுடனான வானிலை எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இந்தியாவுடன் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷேபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். இருப்பினும் இந்த அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு காஷ்மீர் பிரச்சினையும் ஒரு நிபந்தனையாக இருக்கும் என்பதை அவர் தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள காம்ரா விமானப்படை தளத்தில் ராணுவ அதிகாரிகள் மற்றும் வீரர்களுடன் உரையாடும் போது ஷேபாஸ் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். இலங்கை போர்க்குற்றவாளிகள் மீது தனது அரசாங்கம் தடைகளை விதித்ததில் மகிழ்ச்சி அடைவதாக பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார். தமிழின படுகொலை நினைவு தினத்தை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். குறித்த அறிக்கையில் இலங்கை தமிழ் மக்களுக்கு எதிராக நடாத்தப்பட்ட கடந்த கால அட்டூழியங்களுக்கு ஒப்புதல் மற்றும் பொறுப்புக்கூறல் தேவை என்று ஸ்டார்மர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் ஆயுத மோதலில் கொல்லப்பட்ட மற்றும் பரவலான மனித உரிமை மீறல்களை அனுபவித்தவர்களை நினைவு கூறும் உலகெங்கிலும் உள்ள தமிழர்கள் மற்றும் பிறருடன் நாங்கள் இணைகின்றோம். இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் பிரித்தானிய அரசாங்கம் இலங்கையின் முன்னாள் ராணுவ தளபதிகளான சவேந்திர சில்வா, ஜகத் ஜெயசூரிய, கடற்படை தளபதி வசந்த கருணாகொட மற்றும் தமிழீழ விடுதலை புலிகளின் மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்ட முன்னாள் தளபதி கருணா என அழைக்கப்படுகின்ற விநாயகமூர்த்தி முரளிதரன் என்போருக்கு எதிராக தடைகளை விதித்திருந்தது. இந்த நிலையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலையொட்டி பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டார்மர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த நால்வருக்கும் தடை விதித்தமை தொடர்பில் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.